தமிழ்நாட்டுல யாரோட ஆட்சி நடக்குதுன்னு மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குன்னு தமிழ்நாட்டோட பெருமை கொடிகட்டி பறக்குதுன்னு நினைச்சிட வேணாம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பப்ளிக் டாய்லெட் வரைக்கும் ஊட்டி இருக்கிற போஸ்டர், பேனர் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் யார் ஆட்சி நடக்குதுன்னு. ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்ண விளம்பரம் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த விளம்பரத்தை வச்சே தமிழ்நாட்டுல 5 வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுதான் பெரிய ஆச்சரியம். என்னடி சொல்ற? நான் கேஷுவலா தமிழ்நாடு டிஜிட்டல் ஆட்ஸ் எக்ஸ்பென்ஷர் பக்கமா போய் பார்த்தேன். அப்பதான் ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்னன்னு உங்களுக்கு ஷேர் பண்றேன் கேளுங்க. தேசிய அளவிலே அதிகமா கூகுள் விளம்பரத்துக்கு மட்டும் செலவு பண்ண ஸ்டேட் எதுன்னா அது தமிழ்நாடு தானா. 3 மாசத்துல மட்டும் சுமார் 15 கோடியே 10 லட்சம் கூகுள் ஆட்ஸ்க்காகவே செலவு பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஏப்ரல் மாசத்தோட முதல் 10 நாட்கள்ல மட்டும் கூகுள் விளம்பரத்துக்காக தமிழ்நாட்டுக்காக செலவு பண்ண தொகைன்னு பாத்தீங்கன்னா சுமார் 8 கோடி. எங்க தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்துக்கே 9 கோடி 87 லட்சம் தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிக்கிற தேர்தலுக்கு மட்டும் வேலை செய்யற பிரசாந்த் கிஷோரை மிஞ்சினது இந்த திமுகவோட பென் கம்பெனி. 2024 மட்டும் இல்ல, 25-26 இந்த நிமிஷம் வரைக்கும் மொத்தம் 14 கோடி பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 2025ல இருந்து 26 மட்டும் ஒரு விளம்பரத்துக்காக 2.5 மில்லியன்ல இருந்து 3 மில்லியன் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம். 2026 பிப்ரவரி 10ல இருந்து 19 வரைக்கும் சுமார் 10 நாள் தான் இதுக்கு கூகுள் விளம்பரத்துக்காக மட்டுமே செலவு பண்ண தொகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 மில்லியன் ரூபாய். 2026 பிப்ரவரி 13ல இருந்து 19 வரைக்கும் விளம்பரத்துக்காக மட்டுமே சுமார் 1 மில்லியன்ல இருந்து 1.5 மில்லியன் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிப்ரவரி 13ல இருந்து பிப்ரவரி 19 வரைக்கும் ஒளிபரப்பப்பட்ட இன்னொரு விளம்பரத்துக்காக செலவு பண்ண தொகைன்னு பாத்தீங்கன்னா சுமார் 1.5 மில்லியன் ரூபாய். இப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் குறைஞ்சது 9 லட்சத்துல இருந்து 1.5 மில்லியன் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. 2 மில்லியன் 3 மில்லியன் விளம்பரம் எல்லாம் கூட இருக்கு. முடியல, டேட்டாஸ் போறேன் பாருங்க. ஏன் 8 லட்சம் 9 லட்சம் 1.25 லட்சம் அதாவது 1.25 லட்சம் 60,000 ஏன் 250 ரூபாய்க்கு கூட ஏராளமான விளம்பரங்கள் பென் கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு கொடுமை என்னன்னா இவங்களோட எல்லா விளம்பரங்களுமே கூகுளால அங்கீகரிக்கப்படவே இல்லை. நிறைய விளம்பரங்கள் கொள்கை மீறல்கள் அதாவது அகைன்ஸ்ட் ஆட் பாலிசிஸ் காரணமா கூகுள் நிறுவனத்தால நீக்கப்பட்டிருக்கு. இப்படி நீக்கப்பட்ட விளம்பரங்களுக்கு மட்டும் தோராயமா செலவான தொகைன்னு பாத்தீங்கன்னா 34 லட்சம். அதுக்கெல்லாம் நோ டாக்ஸ்.